மௌனகுரு. எனக்கு இந்த தலைப்பே ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் இந்த தலைப்பை எப்படி ஜஸ்டிஃபை பண்ண போகிறார் டைரக்டர்னு நான் நினச்சேன். அதை படம் பார்த்ததுக்கப்புறம் தான் தேர் கனாட் பி எ பெட்டர் டைட்டில் தேன் திஸ்ன்னு எனக்கு தோணித்து. அதாவது ரொம்ப அமைதியாக இருக்கிற பையன், அவனுடைய வாழ்க்கையில் எல்லாரும் அவனை தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. ஈ ரைசஸ் டு த அக்கேஷன். பொறுத்து கலைஞர் டயலாக் எழுதின மாதிரி பொறுத்தது போதும் பொங்கி எழுதின மனோகரால் எழுதின மாதிரி தேவையான நினச்ச இடத்துல ஈ ரிட்டார்ட்ஸ். இதை நான் நேற்று தான் படம் பார்த்தேன். தமிழ் சினிமாவில் ஒரு தனி பரிணாமத்துக்கு கொண்டு போகிறது இந்த படம். இதில் நான் பாட்டு எழுதியிருக்கேங்கிறதுனால இதை புகழறதா எடுத்துக்கக்கூடாது. நீங்கள், நான் ஒரு சினிமா ரசிகருங்கிற முறையில் சொல்கிறேன். ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மூவிஸ். இந்த மாதிரி படத்தெல்லாம் மக்கள் ஆதரித்தால்தான் தமிழ் சினிமா தன்னுடைய இயற்கையான முகத்தை காட்ட முடியும். இந்த அருள்நிதி ஹீரோ, நான் ஏற்கனவே அவர் நடித்த வம்சம்ங்கிற பாட்டு எழுதியிருக்கேன். பட் அந்த அருள்நிதியை ஒரு இன்றைக்கு ரொம்ப லீடிங்காக இருக்கிற ஆக்ஷன் ஹீரோ லெவலில் அந்த அருள்நிதியினுடைய பர்ஃபார்மன்ஸு, டைலாக் டெலிவரி இதெல்லாம் ரொம்ப பிரமாதமாக. அதாவது ஒரு கிளேயிலேருந்து பொம்மை பண்ணுற வேலை தான் டைரக்டர் வேலை. களிமண்ணில் ஒரு அற்புதமான பொம்மை பண்ணுறது தான் ஒரு டைரக்டருடைய வேலைன்னா, இந்த அருள்நிதியை டு த கோர் பெஸ்ட் ஆக்டராக பண்ணியிருக்கார் டைரக்டர் சாந்தகுமார். அதுக்கு ரொம்ப பாராட்டினவரை. என்னென்னா, ரெண்டாவது அந்த ஹைட்டு, அந்த வாய்ஸ் ரெண்டும் அருள்நிதிக்கு பெரிய அசட். ஒரு பிரமாதமான படம். ஒரு நோன் ஆர்டிஸ்ட் அவ்வளோவா கிடையாது. ஆனால் என்னை இப்படி அப்படி திரும்ப விடாமல் அந்த படம் பார்க்க வச்சுது. அது காரணம் பெஸ்ட் ஸ்க்ரீன் ப்ளே. டைரக்டர் சாந்தகுமார் அவருடைய ஸ்க்ரீன் ப்ளே அண்டு அவருடைய ஷார்ட்ஸு அண்ட் எடிட்டிங், ரிமார்க்கபிள் எடிட்டிங். நான் சினிமாவில் இருக்கிறதுனால எனக்கு டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட் தெரியும். ரொம்ப பிரமாதம். நல்ல படம். அது நல்லா ஓடணும். அது எந்த ஒரு பாட்டுகள் நிறைய எடுத்தாங்க. ஒரு நல்ல டைரக்டருக்கு அடையாளம் எடுத்துட்டோமே அப்படிங்கிறதுக்காக அந்த பாட்டை வைக்காமல் இதை வச்சா தொய்வு விடும்னு சொல்லி அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு தைரியம் வேணும். அதெல்லாம் செஞ்சுருக்காரு. ஒரு நீட் பிக்சர் அது. இதை சரியான அந்த மௌனகுரு தான் அதுக்கு ரொம்ப ஆப்ட் டைட்டில். எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. அண்டு எக்ஸ்ட்ராடினரி ஃபோட்டோகிராஃபி, சினிமாட்டோகிராஃபி ரொம்ப பிரமாதமாக இருந்தது. எல்லாமே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது தமிழ் சினிமாவில். ஏன்னா நான் சினிமாவை முழு நேரம் உட்காந்து பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. நான் இந்த படம் தான் முழு நேரம் உட்காந்து பார்த்தேன். முன்னாடி கலைஞர் நான் பார்க்கணுன்னு விரும்பினார்னு இளைஞன் படம் பார்த்தேன். இந்த படம் ரொம்ப ஈர்த்தது என்ன. இது பெரிய வெற்றி அடையணும். வெற்றி அடைந்தால்தான் இது போன்ற படங்கள் தமிழ்நாட்டில் தமிழர்களுக்கும் எல்லாருக்கும் கிடைக்கும். ஐ விஷ் பெஸ்ட் ஆஃப் லக் ஃபார் திஸ் டோட்டல் யூனிட். வணக்கம், நான் கோசிமீன் பேசுகிறேன். நேற்று தான் படம் பார்த்தேன். மௌனகுரு படம், மௌனா பிக்சர்ஸினுடைய தயாரிப்பில் வந்த படம். நான் ரொம்ப படம் பார்க்கும்போது ரொம்ப சாதாரணமாக மௌனகுரு அப்படின்னோடனே டைட்டில் கேட்டவுடனே ரொம்ப ஒரு அமைதியான படம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்த்தா பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது. என்னென்னா, ரொம்ப ஸ்டைலிஷான ஒரு ரொம்ப யதார்த்தமான டார்க்கர் சைடில் இந்த மாதிரி ஒரு படம் பார்க்க முடியாது. அந்தளவுக்கு ஒரு பெரிய இயக்குனருக்கான விஷயத்தோடு இருந்தது படம். எனக்கு ரொம்ப பிடிச்சது. முக்கியமாக அதில் அருள்நிதியோட நடிப்பை பற்றி சொல்லி ஆகணும். இந்த படத்தில் ஒரு அவர் என்னென்னா பெரிய ஹீரோயிசம் எதுவுமே பண்ணவே இல்லை. ஆனால் ஒரு பெரிய ஹீரோவுக்கான அத்தனை விஷயமே பண்ணியிருக்காரு. அது அந்த திரைக்கதையினுடைய அமைப்பில் அழகாக அவர் பயணிச்சுட்டு போகிறாரு. மெச்சூர்டான நடிப்பு. நான் கண்டிப்பாக இது நான் இவர் அருள்நிதிக்கிட்ட இந்த படத்தில் இவ்வளோ வரைக்கும் எதிர்பார்க்கல. அப்புறம் ஒரு 10 படம் பண்ண எக்ஸ்பீரியன்ஸோடு பண்ணியிருக்காரு. ரொம்ப செட்டில்டாக, சைலண்டாக, பாடி லாங்குவேஜ் எல்லாம் அவ்வளோ வரைக்கும் அற்புதமாக பண்ணியிருக்காரு. இந்த படத்துக்கு தயாரிப்பே அவர் தான். இருந்தாலும் என்னென்னா, அந்த கதைக்கு தகுந்த மாதிரி தான் பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் அதெல்லாம் மீறாமல் மிக தெளிவாக அந்த கதைக்கு அந்த கேரக்டர் என்ன பண்ணுமோ அதை ஒரு படி கூட தாண்டாமலும் சரி, மிகாமலும் சரி, குறையாமலும் மிகச்சரியாக பண்ணியிருக்காரு. அடுத்து இனியாவை பற்றி சொல்லணும். இனியா கதையில் அவங்க ஒரு ஹீரோயின் மாதிரியே இல்லை, அப்படியே பக்கத்து வீட்டு பொண்ணு மாதிரி வந்திருக்காங்க. படம் முடிஞ்சு போகும்போது கூட அருள்நிதி இனியாவோட ஞாபகம் வந்துகிட்டே இருக்க படத்தில் ஃபுல்லாகவே. அப்புறம் இந்த படத்தில் மகேஷ் முத்துசாமியினுடைய கேமரா ஒர்க்கு, அவருடைய படங்களில் நான் அஞ்சாவது, நந்தலாலா எல்லாத்துலேயுமே பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ கதையோடு பொருந்தி போகிற ஒரு மிகச்சிறந்த கேமராமேன். இந்த படத்தில் அப்படியே மிக தெளிவாக கதையோட ஒட்டி ரொம்ப பயணிச்சிருக்காரு. ஒரு டார்க்கர் மூவியை இவருக்கு மேலே ஒருத்தர் பண்ண முடியாதுங்கிற அளவுக்கு கதையோடு ஒட்டி ட்ராவல் பண்ணிருக்காரு. ரொம்ப யதார்த்தமான ஒளிப்பதிவு, லைட்டிங், கேமரா மூவ்மெண்ட்டு, கதைக்கு என்ன தேவைங்கிறத புரிஞ்சு வச்சுட்டு பண்ணியிருக்காங்க. எல்லாத்துக்கும் மேலே இந்த படத்தினுடைய இதில் முக்கியமாக குறிப்பிட்டு சொல்லணும்னா சாந்தகுமாரனுடைய டைரக்ஷன். அவர் எனக்கு ஆரம்பத்துலேருந்து ரொம்ப பழக்கம். நான் தரணி சார்கிட்ட அவர் அசிஸ்டண்ட்டாக இருக்கும்போது அவரை மீட் பண்ணியிருக்கேன். அவர் என்னென்னா
ஒரு ஃபஸ்ட்டு படத்துக்கு தரணி சார் ஸ்கூல்லேருந்து வெளியே வந்து இந்த மாதிரி ஒரு படம் பண்ண முடியுங்கிறத நான் எதிர்பார்க்கவே முடியல. மற்றவங்களுக்கு இது ஒரு பெரிய படமாக இருக்கும். என்னென்னா ஒரு சைலண்ட்டாக, அதாவது அந்த ஸ்டைலை அப்படியே தரணி சாருடைய ஸ்டைலேருந்து அப்படியே விலகி கான்ட்ராஸ்ட்டாக போய் அதில் போய் பெரிய கோல் போட்டிருக்காரு சாந்தகுமார். டைலாக் ஆகட்டும், சொல்லாமல் சொல்கிற விஷயங்களாகட்டும், வந்து நம்ம பை ஹார்ட்டாகவே ஃபுல்லாகவே பண்ணியிருக்காரு. அவருடைய திரைக்கதை, கதை, டைரக்ஷன் எல்லாமே இந்த படத்தினுடைய மிகப்பெரிய பலம். உமார் ரியாஸ் அவங்க வந்து இதில் பழனி அம்மாள்னு ஒரு போலீஸ் கேரக்டர் பண்ணியிருக்காங்க. அவங்க ப்ரெக்னென்ட் லேடியாக வந்து அது எதிர்பார்க்காத கேரக்டர்ஸ் இந்த படத்தில். அதே மாதிரி இந்த படத்தில் போலீஸ் இன்ஸ்பெக்டர் வரக்கூடிய ஜான் விஜயனுடைய கேரக்டர் ரொம்ப அற்புதம். எல்லாமே அந்த படத்தில் ஒரு கேரக்டருமே வந்து மைன்யூட்டாக பேசப்படக்கூடிய கேரக்டர். சின்ன சின்ன கேரக்டர் கூட இந்த படத்தில் வர அந்த அண்ணி கேரக்டர், ஹீரோவோட அம்மாவோட கேரக்டர், அண்ணன் கேரக்டர், இந்த மாதிரி எல்லாத்தையுமே சொல்லிகிட்டே போகலாம். கூட படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் கேரக்டர், அந்த ஃபாதர் கேரக்டர். இல்லை இந்த படத்தை விட்டு வரும்போது எந்த கேரக்டருமே மனசை விட்டு போகவே இல்லை. அவ்வளவு யதார்த்தமாகவும் நம்ம லைஃப்பில் அன்றாடம் பார்க்கக்கூடியவங்களை வச்சு இவ்வளவு அழகான ஒரு த்ரில்லர் பண்ண முடியுங்கிறதுக்கு மௌனகுரு பெரிய உதாரணம். அப்புறம் இந்த படத்தினுடைய இசையமைப்பாளர் தமன், அவருடைய பணி ரொம்ப சிறப்பாக இருக்குது. ரீ ரெக்கார்டிங்லாம் ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணிருக்காரு. பாடல்கள் ரொம்ப கரெக்டாக கொண்டு போயிருக்காங்க. மொத்தத்தில் இந்த டீம் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட்டு ஜென்ரேஷனுக்கு வரக்கூடிய மூவிஸ்க்கு இந்த படம் ஒரு நல்ல ஒரு அடித்தளம் போட்டிருக்கு. இந்த மாதிரி படத்துக்கெல்லாம் கண்டிப்பாக வந்து மக்கள் ஆதரவு கொடுக்கணும். அருள்நிதி வந்து தன்னுடைய கெரியரில் நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போயிருக்காரு. இன்னும் அருள்நிதி என்னுடைய அடுத்த படங்களை பார்க்குறதுக்கு ஒவ்வொரு ஆடியன்ஸுக்கு ஒரு எதிர்பார்ப்பு கூடும். கண்டிப்பாக இந்த டீமுக்கு நான் டோட்டலாக இந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். மு.க. தமிழரசு அவர்களின் மௌனகுரு ஒரு துணிச்சலான முயற்சி. சமரசமில்லாத ஒரு கதையை நவீன தொழில்நுட்பத்தோடு படமாக்கி இருக்கும் அழகு என்னை மிகவும் கவர்ந்தது. அருள்நிதி இந்த பாத்திரத்திற்கேற்ப தன்னை வார்த்திருக்கிறார். பாத்திரம் அறிந்து பிச்சையிடு என்ற பழமொழி தர்மத்திற்கு மட்டுமல்ல, நடிப்புக்கும் பொருந்தும். இந்த பாத்திரத்திற்கு என்ன தேவையோ, என்ன உணர்ச்சியோ, என்ன வெளிப்பாடோ அதை மட்டும் மிகச் சரியாக பங்களிப்பு செய்து அந்த பாத்திரத்திற்கு உயிரூட்டியிருக்கிறார் அருள்நிதி. சாந்தகுமார் தமிழ் திரைப்படத்திற்கு கிடைத்திருக்கும் புதிய ஒரு நம்பிக்கை இயக்குனர் என்று சொல்ல வேண்டும். படத்தில் தொய்வு இல்லை. தொழில்நுட்பம் இந்த படத்தை தூக்கி நிறுத்துகிறது என்று சொல்லலாம். இந்த படத்தில் நகைச்சுவை என்று தனியாக ஏதுமல்லாமல் படத்தின் கதையோடு ஒரு இலையில் பசுமை போல கதையோடு இழைந்து நகைச்சுவை பின்னி பிணைந்திருப்பது இந்த படத்திற்கு ஒரு கூடுதல் பலம் என்றே நான் கருதுகிறேன். பாத்திரத்திற்கு ஏற்ற நட்சத்திர தேர்வு இந்த படத்திற்கு இன்னும் பலம் சேர்க்கிறது. சின்ன சின்ன குறைகள் இருக்கலாம். காதலியின் கடிதத்தில் இருக்கும் பிழைகளைப் போல குறைகளையும் ரசித்து கொண்டே இந்த படத்தை ஒரு அனுபவமாக நீங்கள் பார்க்கலாம். மௌனகுரு எனக்கு ஒரு அனுபவம். வணக்கம், நான் இயக்குனர் கருப்பழனியப்பன் பேசுகிறேன். பொதுவாக தமிழ் சினிமாவில் வந்து எனக்கு தெரிஞ்ச கெட்ட வார்த்தை என்னென்னா, நாங்கள் வித்தியாசமாக படம் பண்ணியிருக்கோம்னு சொல்கிறது. காரணம், ஓராண்டு வெளியாகும் 160-170 படங்களில் எல்லோருமே படத்திற்கு முன்னாலும் பின்னாலும் தொடர்ந்து எல்லா பேட்டிகளையும் சொல்கிறது இது ஒரு வித்தியாசமான படம் அப்படின்னு. போய் பார்த்தா 160, 155, 156 படம் வந்து வழக்கமான படமாக இருக்கும். அந்த பேட்டியை கேட்குற ரசிகர்களுக்கு பூரா என்னடா எப்போ பார்த்தாலும் உனக்கு வித்தியாசம் படம் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க, அப்படி எதுவுமே இருக்க மாட்டேங்குதுன்னு சொல்லி இப்போ வித்தியாசங்கிறது கெட்ட வார்த்தை ஆயிடுச்சுன்னு நம்புகிறேன் நான். அப்படி இந்த படம் மௌனகுரு படத்தை போய் பார்த்த பொழுது நான் நினச்சேன், இந்த படத்தை தான் வித்தியாசமான படம்னு சொல்லிக்கணும். ஆனால் இதை அவங்க சொல்லவே இல்லையேன்னு நான் நினச்சேன். பொதுவாக எப்பொழுதும் அப்படி தான், வித்தியாசமான படங்கள் எடுப்பவர்கள் யாருமே அது வித்தியாசமான படம்னு சொல்லிக்கிறது இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. அதை மீண்டும் நிரூபிக்க வந்த படம் தான் அந்த மௌனகுருன்னு நான் நம்புகிறேன். இந்த படம் வித்தியாசம்னு சொல்கிறத விட நான் என்ன சொல்கிறேன், ரொம்ப இயல்புத்தன்மையோடு உள்ள ஒரு படம்னு சொல்கிறது ரொம்ப சரியாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். காரணம், எல்லார் வீடுகள்லையுமே நாற்காலிகளும் சோஃபாக்களும் நிறைஞ்சிருக்கு. ஆனால் அந்த வீட்டில் இருக்க உறுப்பினர்கள் எப்பொழுதும் போய் நேராக சோஃபாவில் உட்கார மாட்டாங்க, தரையில் தான் உட்காந்துருப்பாங்க பெரும்பாலும் வீடுகளில். ஒரு நடுத்தர குடும்பத்தில் இந்த படம் நெடுக வந்து படத்தினுடைய கதாநாயகன் அருள்நிதி வந்து எல்லா இடத்துலையும் உட்காரும்போது கட்டாயத்திற்கு தவிர்த்து மற்ற நேரங்கள் எல்லாருமே சாதாரணமாக தரையில் உட்காந்து படங்கிறதே இந்த படத்தை ரொம்ப இயல்புத்தன்மைக்கு ஆக்குனுச்சுங்கிறது ஒரு சின்ன உதாரணம். இன்னொன்று, இந்த படத்தில் எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, படத்தினுடைய கதாநாயகன் அருள்நிதி. பொதுவாக வெற்றி பெற்ற நடிகர்கள் வந்து இரு வகையில் அடங்குவாங்க. ஒன்று வந்து சிவாஜி கணேசன் மாதிரி பராசக்தியிலே முதல் படத்திலே மிகச்சிறந்த நடிகர்னு பேர் வாங்குறது. இன்னொன்று சூர்யா மாதிரி 10 இடத்துல தடுக்கி விழுந்து எந்திரிச்சு அதுக்கப்புறம் ஒரு நல்ல நடிகர்னு பேர் வாங்குறது.
நான் தெரிஞ்சது அருள்நிதி 2வது வகை. சூர்யாவுக்கு காக்கா காக்கா செஞ்சதை, விக்ரமுக்கு சேது செஞ்சதை அருள்நிதிக்கு இந்த படம் செய்யும்னு நான் நம்புகிறேன். காரணம், அவ்வளவு அழகா, அவ்வளவு இயல்பா அருள்நிதி இவ்வளோ நல்லா நடிப்பாரா அப்படிங்கிற எண்ணத்தை வர வச்ச படம் இந்த படம் தான் நான் நினைக்கிறேன். அதற்கு முக்கிய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நம்ம வந்து அதற்கு காரணமான இயக்குனர் சாந்தகுமாருக்கு சொல்லணும். ஒரு படம் கதாநாயகன் அவனை சுற்றி ஒரு நட்சத்திரத்தை வச்சு எடுக்கும்போது இருக்க சிக்கல் அவர்களை சுற்றியே எல்லாமே நிகழணும். அப்படி இல்லாமல் இந்த படம் நல்ல படமாக இருக்கிறதுக்கான காரணம், இந்த படத்தில் அருள்நிதி ஒரு கதாபாத்திரம், அவரை சுற்றி இருக்க மிச்ச கதாபாத்திரங்களை ரொம்ப நேர்த்தியாக பின்னிருக்கிறது தான் ரொம்ப சிறப்பு இந்த படத்தில் நான் நினைக்கிறேன். கதாநாயகன் அருள்நிதியாக இருக்கட்டும், போலீஸ்காரராக வர்ற ஜான் விஜய், அவருக்கு உதவியாக வர்ற ஏட்டா வர்ற கிருஷ்ணமூர்த்தி, இன்னொரு பெண் போலீஸாக வர்ற உமா ரியாஸ், நண்பனாக வர்ற முருகதாஸ், கதாநாயகனுடைய நண்பனாக வர்ற முருகதாஸ், இப்படி படம் எங்கிலும் வந்து வேறு வேறு கதாபாத்திரங்கள், எல்லா கதாபாத்திரங்களுக்குமே வந்து ஒரு முடிவு வச்சு ரொம்ப நேர்த்தியாக இருந்த படம், ஒழுங்கில் இருந்த படம் இந்த படம் நினைக்கிறேன். இது அழகே இந்த படத்தில் என்னென்னா, ஒவ்வொரு கதாபாத்திரத்துக்கும் இன்னின்னார் தான் நடிக்கணும் இல்லாமல் எல்லோருமே நம்ம பல தடவை திரையில் பார்த்தவங்க, ஆனால் ஒரு சரியான வாய்ப்பு, சரியான கதாபாத்திரம் அமையாதவங்க இந்த படத்தில் ரொம்ப நேர்த்தியாக, ரொம்ப ஒழுங்காக அமைஞ்சிருந்துச்சுன்னு நான் நம்புகிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த படத்தில் அந்த விஷயம். பொதுவாக போலீஸ்காரர்கள் சம்மந்தப்பட்ட கதை அப்படிங்கிறதே வந்து என்னென்னா, சாகசக்காரராக மாறிடுவார் போலீஸ்காரர். இதில் ஒரு இடத்துல எந்த போலீஸ்காரமே யாருமே சாகசம் பண்ணலை. இது ஒரு த்ரில்லர் வகை படம். இந்த தவறு, இந்த நிகழ்ச்சி யாரால் நடந்துச்சு, எப்படி நடந்துச்சு கண்டுபிடிக்கிறது அந்த மொத்த படமே. அதில் கண்டுபிடிக்கிறது வந்து ஒரு பெண் போலீஸ் அதிகாரியாக வச்சு, அந்த பெண் போலீஸ் அதிகாரியுமே வந்து ஒரு கர்ப்பிணியாக வச்சு படம் நெடுக வந்து வயிற்றை தள்ளிக்கிட்டே நிற்கிறது இருக்குல்ல, அது வந்து ஒரு போலீஸ் காவல்துறையை சேர்ந்தவர்களுடைய புத்திசாலித்தனம் தான் இதில் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது இந்த படத்தில் தான் எனக்கு தெரிஞ்சு முதல்ல தமிழ் சினிமாவில் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். உமா வந்து அவ்வளோ பிரமாதமாக நடிச்சிருக்காங்க. எனக்கு உமாவை நீண்ட காலமாக தெரியும். உமா இவ்வளோ சிறப்பாக நடிப்பாங்களா அப்படின்னு ஒரு வேளை பக்கத்தில் இருந்தனால தான் எனக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். அவ்வளோ பிரமாதமாக நடிச்சிருந்தாங்க. இது இவர்கள் எல்லோரையும் சேர்த்து கொண்டு வந்து கட்டி இழுத்து கொண்டு வரது இருக்கு இல்லையா, வெறும் கதாபாத்திரம் மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் இன்னொன்று நான் ரொம்ப பிடிச்சிருந்த விஷயம், முதல்ல கதாநாயகன் ஒரு போலீஸ்காரரை போய் அடிச்சிட்றான். அடித்ததை காமிக்கவே இல்லை அந்த படத்தில். அடுத்த காட்சி காமிச்சா அந்த போலீஸ்கார் கூட அந்த குழந்தையை தூக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து நான் இவங்க அப்பாவை அடிச்சுவிட்டேன், இந்த குழந்தை எங்கே கொண்டு விடணும்னு தெரியலன்னு சொல்லி நிப்பாட்டுவான். அந்த குழந்தையின் மேலே அவன் எவ்வளோ அக்கறை கொண்டு இருந்தாங்கிறது வந்து படம் முடியும் போது குழந்தைகளோடு அவன் இருந்தாங்கிறதெல்லாம் படம் முடியுது. இப்படி எல்லாமே எந்த இடத்துல தொட்டமோ அந்த இடத்துல கொண்டு வந்து கடைசியில் முடிக்கிறது இருக்கு இல்லையா, இது படம் நெடுக இந்த படத்தில் வந்துருந்துச்சு. எல்லாருக்குமே எல்லா இடத்துலையும் சின்ன சின்ன திருட்டு நடக்குது கல்லூரி ஹாஸ்டலில், அந்த திருட்டு தான் படத்தினுடைய முக்கிய முடிச்சா கடைசியில் வந்து விழுகுது. இப்படி எல்லாமே எந்த இடத்துலையும் சொல்லப்பட்டது எதுவுமே வீண் இல்லாமல் அதை கடைசியாக கொஞ்சம் நேர்த்தியாக முடித்தது வந்து எனக்கு இந்த படத்தினுடைய இயக்குனரை வந்து ஒரு திரைக்கதாசிரியராகவும் அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு சாந்தகுமாரை. சாந்தகுமார் மட்டும் இல்லாமல் சாந்தகுமாருக்கு உதவி செஞ்ச இசையமைப்பாளர் தமன், அதுவும் இந்த கதாநாயகனை வந்து அந்த மனநல விடுதியிலிருந்து தப்பிக்க வைக்கிற காட்சியில் வந்து அவருடைய பின்னணி அவ்வளோ பிரமாதமாக இருந்துச்சு. காரணம், இசையமைப்பாளர் என்பவர் வந்து வெறும் பாட்டு மட்டும் பண்ணுறவர் இல்லைல்ல, ஒரு படத்தினுடைய தன்மையை, படத்தினுடைய மூடை கொண்டு போய் சேர்க்குறவர் தான் இசையமைப்பாளர் முடியும். அது ரொம்ப நேர்த்தியாக, ரொம்ப ஒழுங்காக படத்துக்கு விட்டு விலகாமல் இருந்தது இந்த படத்தினுடைய இசையின் சிறப்பு. இசையமைப்பாளரை போலவே ஒளிப்பதிவாளர் மகேஷ் முத்துசாமியும் தொகுப்பாளர் ராஜா முகமதும் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாள் கழித்து தமிழ் சினிமாவில் கேமரா அலையாமல் ஒரு படம் பார்த்துருக்கோம். இல்லைனா விறுவிறுன்னு அந்த கேமரா ஓடிக்கிட்டே இருக்கும், ஏன் ஓடுதுன்னே தெரியாது. நடுவில் பல ஷாட்டை தவி வேறு போகும், பல ஃப்ரேம் தவி இது ஏன் இவ்வளோ வேகமாக ஓடுன்னு தெரியாது. ஒருவேளை கதை இலக்கு இல்லாமல் அலைகிறனால அந்த படத்துல எல்லாம் கேமராவும் அப்படி அலையுது போலன்னு நினச்சிக்குவேன். இந்த படத்தில் கதை ரொம்ப ஒழுங்கோடு நேர்த்தியோடு இருக்கிறதுனால ஒளிப்பதிவும் படத்தொகுப்பும் அவ்வளோ நேர்த்தியோடு இருக்குதுன்னு நான் நம்புகிறேன். நான் இதற்கெல்லாம் மேலே புள்ள நடிக்க அப்பா படம் தயாரிக்கிறது வந்து ஒன்றும் புதுசு இல்லை. அதே போலவே இந்த படத்தினுடைய கதாநாயகன் யாரோ அவருடைய தந்தை தான் அந்த படத்தை தயாரிச்சிருக்காரு. ஆனால் இப்படி ஒரு கதையை தயாரிக்கணும்னு நினச்சார்ல, வெறும் மகனை நடிகனாக்குறது மட்டும் முக்கியம் இல்லை, அதை ஒரு நல்ல படமாக எடுத்தோம்னு நினச்சதுக்காக இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் தமிழரசுக்கு நம்ம தனி வாழ்த்துக்களை சொல்லணும். இதுவெல்லாம் சேர்ந்து இத்தனை பேர் வச்சுருக்க நம்பிக்கையை நிறைவேற்றின இயக்குனர் சாந்தகுமாருக்கு கண்டிப்பாக நம்ம பாராட்டுகள் சொல்லணும். காரணம், இதை போன்ற படங்கள் எப்பொழுதும் தமிழ் சினிமாவில் நிகழ்வதில்லை, நிகழ்ந்தாலும் வெற்றிங்கிற இடத்தை போய் தொடர்றதில்லை. அப்படி எல்லாமே சேர்ந்து இந்த படம் வெற்றி பெற்றதுக்கு காரணம் அந்த படத்தினுடைய இயக்குனர் அந்த படத்தை இவ்வளோ ஒழுங்காக இவ்வளோ தன்மையோடு எடுத்தது. தமிழ் சினிமாவுக்கு இந்த படம் ரொம்ப புதுசுன்னு தான் நான் நம்புகிறேன். கண்டிப்பாக அந்த படம் புது அனுபவமாக இருக்கும். அந்த அனுபவத்துக்கு நீங்களும் தயாராகுங்க.